நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா, கொடுக்க போற சத்தியத்திற்காக நன்றி. அடியாளாகி என்னை மறைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே நீங்க திறந்து கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. இருதய கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆவியானவரே. நீங்க கூட இருங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாம் வாசித்த வேத பாட பகுதி எஸ்தர் 8வது அதிகாரம். எட்டாவது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால். யார் இதையா இந்த வசனத்தை யார் சொல்றாங்க? எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏன் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? அதுக்கு முன்னாடி நம்ம இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சத்தியத்திற்கான இந்த மெசேஜ்க்கான ஒரு அந்த தீம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மெயின் காரியம் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, இது எதுக்காக எஸ்தர் குறிச்சு நம்ம பார்க்க போறோம்ன்றதுக்கான காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயங்களை பிரதிபலிக்கிறவர்கள். அதுதான் இன்னைக்கான மெசேஜினுடைய டாபிக். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறவர்கள். நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, அது பிரதிபலிக்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல நல்ல அழகான ஒரு, அது சொன்னா இன்னும் நிறையவே புரியும். அது என்ன? ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிஃப்ளெக்ட் ஆகுறது. அதுதான் பிரதிபலிக்கிறவர்கள். அந்த கேட்டகரியில தான் எஸ்தர் வராங்க. இப்போ நான் 10th 9th அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒண்ணு பிசிக்ஸ்ல இருக்கும். எக்ஸ்பிரிமெண்ட் ஒண்ணு இருக்கும். அதாவது பிரிசம் அப்படின்னு சொல்ற ஒரு பொருள். அது எப்படி இருக்கும்னா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும், இப்படி முக்கோண வடிவத்துல இருக்கும். நல்ல கிளாஸ் மாதிரி இருக்கும், நல்ல ஒயிட் கலர்ல இருக்கும் பியூரா. அந்த முக்கோண வடிவம் 3 பக்கமும் எப்படி இருக்குமா அதே மாதிரி தான் இருக்கும். 4 பக்கம் என்ன பண்ணிருக்கோம் அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு பொருள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே முக்கோண வடிவம் 4 பக்கத்துல இருக்கும். அது குண்டா இருக்கும். பிரமிட் எப்படி இருக்கும் அதே மாதிரி சின்னதா இருக்கும். அதான் எக்ஸாம்பிள். அதுக்கு பிரமிட் மாதிரி எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும், இப்படி முக்கோண வடிவத்துல. 4 பக்கமே பார்த்தா முக்கோணமா தான் தெரியும், தட்டையா தெரியாது. அப்படி இருக்கிற அந்த பிரிசம், அதுக்கு பேர் பிரிசம். ஒயிட்டா இருக்கும், நல்லா ஷைனிங்கா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா நடுவுல வச்சுட்டு ஒரு ஒயிட் லைட் டார்ச் லைட்டோ ஏதோ அடிப்பாங்க. அதுல அது அடிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த லைட் உள்ள போயிட்டு அது வெளியே வரும்போது உள்ள ரிஃப்ளெக்ஷன் ஆகி வெளியில வரும்போது என்ன கலர்ஸா வரும். கலர்ஸ் தெரியும், ரெயின்போ கலர்ஸ் தெரியும். 7 கலர்ஸ் என்ன பண்ணும் அதுல தெரியும். இது ஒரு நல்ல சாதாரணமாவே நம்ம பாக்குற ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம் இல்லையா. அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒயிட் லைட் அதுக்குள்ள பாஸ் ஆகும்போது அதுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் நடந்து பிரதிபலிப்பு நடந்து வெளியே வரும்போது எப்படி வருது, கலர்ஸா வருது. இப்போ இது நடக்கணும்னா ஒண்ணு ஒயிட் லைட் இருக்கும், ஒயிட் லைட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரிசம் எப்படி இருக்கணும், அது கிளீனா இருக்கணும். டஸ்டோ இல்ல ஃபுல்லா அழுக்கு படிஞ்சோ இல்ல தெளிவு இல்லாமலையோ அந்த பாலிஷ் இல்லாமலேயோ இருந்தா என்ன ஆகாது, அந்த ஒயிட் லைட் உள்ளே போகாது. ஒரு மாதிரி திக்கா இருந்ததுன்னா, தெளிவா இல்லாம ஷைனிங்கா இல்லாம ஒரு மாதிரி ஹார்டா இருந்ததுன்னா, அந்த பொருள் ஹார்டா இருந்ததுன்னா அது உள்ள என்ன ஆகாது, போகாது. இந்த உப்பு எல்லாம் பாத்திருக்கீங்க, அது ஒரு கிறிஸ்டல் தான். ஆனா அந்த உப்பு சுத்தமா இருக்காது. அப்போ அது அந்த கல்லு உப்பு எல்லாம் பாத்தோம்னா அது சுத்தமா இருக்காது இல்லையா. அந்த ஒயிட்டே ரொம்ப திக்கா இருக்கும். அப்போ அது என்ன ஆகாது, அந்த மாதிரி அந்த பொருள் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த ஒயிட் லைட் என்ன ஆகாது, அதுல அந்த வெள்ளை கலர் லைட் உள்ளே போகாது. இது எப்படி இருக்கும்னா, அந்த ஒயிட்டே ஷைனிங்கா இருக்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது அது உள்ள போகி அது என்ன ஆகும், அங்க ஒரு பிரதிபலிப்பு நடந்து வெளியே வரும்போது எப்படி வருது, கலர்ஃபுல்லா வருது. அதுவும் 7 கலர்ஸும் இருக்கிற கலர்ஸ். அதானே அந்த 7 கலர்ஸ் என்ன ஆகுது தெரியுது. அந்த 7 கலர்ஸ்குள்ளேயே தான்
அந்த கலர்ஸுங்க மாத்தி மாத்தி தான் நிறைய கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா. அந்த 7 கலர்ஸ் என்ன ஆகுது தெரிய ஆரம்பிச்சு. இந்த ஒரு பிராக்டிக்கல் தான் இது. எனக்கு அந்த பிரதிபலிப்புன்னும் போது எனக்கு டக்குன்னு அது என்ன ஆச்சு, அது ஞாபகம் வந்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை வைத்து ஏசப்பா சில காரியங்களை நம்ம கிட்ட வந்து சொல்லி கொடுக்க இருக்கிறார். அப்போ ஒரு கலர்ஸ் வரணும்னா, ஜொலிக்கணும்னா, கலர்ஃபுல்லா நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம மாறணும்னா முதலாவது என்ன பண்ணப்படணும்னா ஒரு ஒயிட் லைட் நம்மளுக்கு வேணும். ஒயிட் லைட் வேணும். ஒயிட் லைட் மட்டும் இருந்துட்டா பத்தாது. அந்த பிரிசம் என்கிற அந்த காரியம் வந்து எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும். அந்த 4 பக்கமுமே அந்த ஷேப் எப்படி இருக்குது, சரியா இருக்குது. இன்னொன்னு அந்த அந்த பிரிசமே எப்படி இருக்குது, அந்த பொருளே எப்படி இருக்குது, அவ்வளவு ஒரு சுத்தமானதா இருக்குது, பாலிஷ் உள்ளதா இருக்குது இல்லையா. அப்படி இருந்தாதான் அது என்ன ஆக முடியும், உள்ள ஊடுருவி போக முடியும். ஒயிட் லைட் உள்ள என்ன பண்ண முடியும், உள்ளேயே போக முடியும். அது எல்லா பக்கமுமே ஷைனிங்கா இருக்கிறதுனாலதான் இன்னொரு பக்கம் அது வெளியே, அந்த லைட் வெளியே வரும்போது எப்படி வருது, கலர்ஃபுல்லாக, நல்ல கலர்ஸாக வருது இல்லையா. அதுதான் அப்போ நம்மளுடைய இருதயம், அதுதான் அந்த இருதயத்தை குறிக்குது. எது அந்த பிரிசம் என்கிறது எதை குறிக்குது, இருதயத்தை குறிக்குது. வெறுமனே நான் சுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா பத்தாது. எல்லா பக்கமுமே அப்படிதான் இருக்கணும், சுத்தம் உள்ளவர்கள். அதனால ஒரு சில காரியங்களை மட்டும் சுத்தமா இருந்துட்டா போதும், அது கிளீனா இருந்துட்டா போதும். அது எல்லா காரியங்களுமே எப்படிதான் இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்போது, அந்த பரிசுத்தம் மெருகேற்றப்பட்டு அது ஷைனிங்கா இருக்கும் போதுதான் அப்போ ஏசப்பாவினுடைய அந்த வெளிச்சம் தான் என்னது, அவருடைய இருதயத்தின் தாக்கம் தான் என்னது, அந்த ஒயிட் லைட். அந்த ஒயிட் லைட் பட்ட உடனே ஈஸியா என்ன ஆகுது, உள்ள அதை வாங்க முடியுது. அது உள் வாங்கி அது வெளியே வந்து கொண்டு வரும்போது அப்பதான் அது என்னவா மாறுது, கலர்ஃபுல்லாக மாறுது. அந்த பர்சனே, அந்த ஆளே எப்படி மாறுவாங்க, எல்லாருக்கும் பல வருணமாக என்ன பண்ணப்படுவாங்க, மாறப்படுவாங்க. பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக, கலர்ஸ் தானே கண்ணை பறிக்குது, கலர்ஃபுல்லாக மாறிடுவாங்க. அவங்க வாழ்க்கையை எப்படியா மாறிடும், கலர்ஃபுல்லாக மாறிடும். இதுதான் அப்போ ஒரு கலர்ஃபுல்லாக, நம்ம கலர்ஃபுல்லான வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவன் நமக்கு வேணும்னா, பல வர்ணமான ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு வேணும்னா முதலாவது என்ன பண்ணப்படணும், நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணப்படணும், இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். இரண்டாவது வந்து அந்த இருதயம் வந்து எப்படி ஆக்கப்பட வேண்டும், அது பாலிஷ் ஆக்கப்பட வேண்டும். சுத்தி எல்லா பகுதியுமே என்ன பார்க்கப்பட வேண்டும், பாலிஷ் பண்ணணும், மெருகேற்றணும் இல்லையா, தேய்ச்சி மெருகேற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவருடைய காரியங்களை நாம என்ன பண்ண முடியும், பிரதிபலிக்க முடியும். இப்போ அந்த மாதிரி பிரதிபலித்தவர்கள் வந்து நம்மளுடைய வேதத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா 2 பேரை குறிச்சு நம்ம இந்த நாட்கள்ல பார்க்க போறோம். அது யாருன்னா, அதுல ஒருத்தர் தான் யாரு, எஸ்தர் ராஜாத்தின்றவங்க. அதுக்காக தான் அந்த வசனம், அந்த என்ன சொன்னாங்க, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால், இதற்கு நல்லா இது எதுக்காக இந்த சொல்ல வரும்னா, எஸ்தர்ன்றவங்க வந்து ஒரு அடிமை பெண்ணாக தான் என்ன பண்ணப்பட்டாங்க, கொண்டு போகப்பட்டாங்க. இந்த அகஸ்வேரு ராஜாவின் இடத்துல அடிமை பெண்ணாக தான் என்ன பண்ணப்பட்டாங்க, கொண்டு போகப்பட்டாங்க. அப்போ அவங்க வந்து ராணியா வந்து இப்போ ராஜாவால தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப சுகமான ஒரு வாழ்க்கை இல்லையா. ராஜ வஸ்திரம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ராஜகுமாரத்திக்கு, இந்த ராணிக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அவங்களுடைய வஸ்திரம், அவங்களுடைய ஃபுட் எப்படி இருக்கும், அவங்களுடைய வசதி எப்படி இருக்கும்னு பாருங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேவை செய்யறதுக்கு எவ்வளவு பணியாட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு கை இப்படி பண்ணா என்ன பண்ணப்படும், ஓடி வருவாங்க, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஸ்தானத்துல இருந்த அந்த ராணி என்ன பண்றாங்க, எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றாங்க, ஒரு தன்னுடைய குலத்திற்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன மாத்திரத்துல என்ன பண்றாங்க, இந்த வார்த்தையை அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க, என் குலத்திற்கு வருகிற காரியத்தை நானு எப்படி சகிப்பேன். இதுல இருந்து அவங்களுடைய இருதயம் சுத்தம் உள்ளதுன்னு தெரியுதா, அவங்க இருதயம் எப்படி இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணி, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, பழைசெல்லாம் நிறைய பேர் மறந்துடுறாங்க. இப்போ ஒரு பிறந்த வீட்டுல வந்து ஒரு கஷ்டமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டத்துல வளர்ந்துருப்பாங்க. இப்ப நான் காலகட்டங்கள்ல நடக்கிற விஷயங்களை நான் சொல்றேன், பிராக்டிக்கல். இப்போ ஒரு இடத்துல போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ரிச் ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய தகப்பன் வீட்டை கூட மறந்துடுறாங்க. அந்த ஆட்களை கூட இப்ப அவங்க அம்மா அப்பாவை கூட நிறைய பேர் மதிக்காதவங்கள நான் பார்த்திருக்கோம். நம்மளும் எல்லாரையும் நம்மளும் அந்த காரியங்களை கடந்து வந்துப்போம், நிறைய பேரை பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்வாங்க இல்லையா,
அது வந்த உடனே பழைய காரியங்களை மறந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க, தான் ஒரு அரண்மனையில இருக்கிறோம், தன்னை சுத்தி எல்லாம் எல்லா காரியங்களும் கம்ஃபர்டபுளா இருக்கு, எல்லாமே சரியான முறையில இருந்தாலும் இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றாங்க, தன்னுடைய ஜனத்துக்காக என்ன பண்றாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த யோசனை வரும்போதே அவங்களுடைய இருதயத்தின் சுத்திகரிப்பு என்ன பண்ணப்படுது, தெரியப்படுது. அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு, சுத்தமுள்ளதா இருக்குது. அதுக்கப்புறம் அதோடு மாத்திரம் நிக்காம அவங்க என்ன பண்றாங்க, என்னுடைய ஜனத்திற்காக நான் யார்கிட்ட போய் நான் போராடுவேன், நான் தேவனிடத்துல போராடுவேன்னு சொல்லிட்டு உபவாசம் இருந்து ரெட்டு உடுத்திக்கிட்டு அவங்க போய் ராஜ வஸ்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு, ராஜ ஃபுட்டு கூட சாப்பிடல, உணவு கூட அவங்க சாப்பிடல, எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு ரெட்டு உடுத்திட்டு உபவாசம் பண்ணிட்டு யார்கிட்ட போறாங்க, ராஜாவை போய் பார்க்க போறாங்க. முன்னாடி வஸ்தி என்ற ராணி ராஜா அந்த மாதிரி அரண்மனையில பார்க்க போய் தான் என்ன ஆயிடுச்சு, பட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அது தெரிஞ்சும் தன்னுடைய உயிரை பணைய வச்சு என்ன பண்றாங்க, என் ஜனத்துக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் போவேன். வேறு யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா இதை செஞ்சிருப்பாங்களா, நம்ம இந்த காலகட்டத்துல இருக்கிற பெண்கள் இருந்திருந்தாங்கன்னா இதை செஞ்சிருப்பாங்களா, என்ன பண்ணிருப்பாங்க, என் லைஃப் பணைய வச்சு என் ஜனங்களுக்கு நான் கொடுக்கணும்ன்றது எனக்கு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. என்னையே தோத்திட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது, உடனே என்ன பண்ணுவாங்க, இப்படி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சுயநலம் தான் எல்லா இடங்களையும் காணப்படும். ஆனா அந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது பாருங்க. என் தேவன் என்னை இதற்காக தான் என்ன பண்ணிருப்பாரு, அனுப்பியிருப்பாரு. எதற்காக என்ன அனுப்புனாரோ அதை நான் செய்ய வேண்டும், என்னை இதற்காக தான் என்ன அனுப்பியிருப்பார், நான் இதற்காக என் தேவனிடத்துல நான் போராடுவேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எஸ்தர் ராஜாத்தி ராஜாவை போய் சந்திக்க போறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு செத்தாலும் சாகிறேன்னு போறதுனால தேவன் அவர்களை தீங்கான காரியங்களுக்கும் கேடான காரியங்களுக்கும் அவங்களை ஒப்பு கொடுத்துட்டாரா, இல்லவே இல்ல. உடனே ராஜா என்ன பண்ணாரு, செங்கோலை நீட்டினார் இல்லையா. செங்கோலை நீட்ட உடனே என்ன ஆச்சு, அதுக்கப்புறமா அந்த செகண்ட் வசனத்தை படிங்க, 2வது வசனமும் 1st வசனமும் 8வது இருக்கு. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். போதும். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆமான் தான் யூதருக்கு எல்லாருக்கும் தீங்கு செய்யறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஆமான கொண்டு போய் என்ன பண்றாங்க, தூக்குல போட்டுட்டு அந்த வீட்டை யாருக்கு கொடுக்கறாரு, ராஜா எஸ்தர் ராஜாத்திக்கு என்ன பண்றாரு, கொடுக்கறாரு. ஆமானின் வீட்டை பிடுங்கி யாருக்கு கொடுக்கறாரு, எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுக்கறாரு. ஆமானின் கையில இருந்த மோதிரத்தை பிடுங்கி யார்கிட்ட கொடுக்கறாரு, மொர்தெகாய் கிட்ட. அதான் அவங்க 2 பேருக்கிட்டயே என்ன பண்ணுது, அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரம் பிடுங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு. ஒருவேளை அவங்க பயந்து நின்று இருப்பாங்களானால் தேவனுடைய ஒரு கோபத்திற்குள்ளாக என்ன பண்ணிருப்பாங்க, ஆக்கினைக்குள்ளாக கடந்து போயிருப்பாங்க. இல்லன்னா வேற யார கொண்டாவது அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த காரியத்தை அவர் செஞ்சிருப்பாரு. ஆனா ஒரு பெரிய கிருபை என்ன பண்ணிருப்பாங்க, எஸ்தர் ராஜாத்தி இழந்திருப்பாங்க. இன்னைக்கு அத கரெக்டா ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாங்க இல்லையா. அவருடைய இருதயத்தை இவங்க என்ன பண்ணாங்க, உள்வாங்கி என்ன பண்ணாங்க, பிரதிபலிச்சதுக்கு நிமித்தம் இவங்க ராஜாவினுடைய பார்வைக்கு என்ன பண்ணப்பட்டாங்க, பல வருணமாக என்ன பண்ணப்பட்டாங்க, பார்க்கப்பட்டாங்க. அவ்வளவுதான், அவங்களுடைய பேரும் புகழும் என்னவாயிடுச்சு, பிரசித்தமாக்கப்பட்டுச்சு. தேவனுக்கு முன்பாக அவங்க பல வருணமாக மாறி போனாங்க. யாருக்கும் கிடைக்காத அங்கீகாரம். முன்னாடி ஒரு ராணியை துரத்தி விட்டவரு இன்னைக்கு இந்த ராணிக்காக என்ன பண்றாரு, முத்திர மோதிரத்தை கொடுக்கறாரு, கிரீடத்தை கொடுக்கறாரு, கொடுத்து உட்கார வைக்கிறாரு. ஆட்சியில என்னென்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவங்க கிட்ட ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சாரு. உனக்கு இன்னும் என்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற, ராஜ்யத்துல நீ பாதி கேட்டாலும் உனக்கு நான் என்ன பண்ண தயாரா இருக்கிறேன், கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா முன்னாடி உள்ள ராணிக்கு அந்த கிருபை என்ன பண்ணல, கிடைக்கல. ஆனா எஸ்தர் ராஜாத்தினுடைய இருதயம் சுத்தமா இருந்தது நிமித்தம், சுத்திகரிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் அவங்க கரெக்டா இருந்தது நிமித்தம், தேவனுடைய சித்தத்தை சரியா நான் செய்து முடிக்கணும், என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த அழகான ஒரு வெண்மையான அந்த இருதயம் அவர்களுக்குள்ளாக, ஜொலிக்கிற இருதயம் அவர்களுக்குள்ளாக இருந்தது நிமித்தம் அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை யாரு பிரதிபலிச்சது, எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க, பிரதிபலிச்சாங்க. அவருடைய இருதயத்தை பிரதிபலிக்கும் போது, ஏசப்பா நினைக்கிறத நம்ம செய்யும் போது நம்ம பல வருணமாக நம்மள அழகா மாத்திடுவார். ஹல்லேலூயா சொல்லுவோம். அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, தேடிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை எஸ்தர் ராஜாத்தி இது செய்யாம போயிருந்தா அவருடைய மனவேதனை எப்படியா இருந்திருக்கும்,
அவருடைய இருதயத்தை புரிஞ்சு சில காரியங்களை செய்யும் போது அவர் அதிகமா சந்தோஷப்படுவார் இல்லையா? அவருடைய சந்தோஷத்திற்கு நாம காரணமா இருக்கிறோம்னு தெரிஞ்சதுன்னா நாம பல வருணமாக மாறிடுவோம். நம்மளுக்கு கிடைக்க போற அதிகாரமே எப்படி இருக்கும்? பயங்கரமானதா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் சகிச்சாங்க இல்லையா? இந்த ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அழுது புலம்பி உயிரை கூட பணைய வச்சு, எனக்கு இந்த பட்டமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, ராணின்ற பொசிஷன் எனக்கு இல்லாம போனாலும் பரவாயில்ல, என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் ராஜ சமூகத்தில் நின்று என்ன பண்ணுவேன், அழுது காலை பிடிச்சு கேட்டாங்கன்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. கையில் அந்த 3வது வசனத்தை படிங்க. இன்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். ஹல்லேலூயா. அவங்க நினைச்சிருக்கலாம், நான் ஏன் அவங்களுக்காக இவர் காலில் என்ன பண்ணணும், அவங்களுக்காக விழுந்து அழுறோம்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு, எனக்கு என்னுடைய லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்கு நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா என்ன பண்ணாங்க, பாதத்துல விழுந்து தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன பண்றாங்களா, கெஞ்சி அழறாங்களா. இந்த இடத்துல அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு தெரியுதுங்களா? அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, அவ்வளவு வெண்மை உள்ளதாக, அவ்வளவு சுத்தம் உள்ளதாக, தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிற ஒரு இருதயம் உடையவர்களாக யார் இருந்தது? எஸ்தர் ராஜாத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? எஸ்தர் ராஜாத்தி போல இருக்கிறோமா? இன்னைக்கு நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆராய்ஞ்சு என்ன பண்ணிக்கணும், பாத்துக்கணும். நாம அவரை போல இருக்கிறோமா? எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா முடிஞ்சிருச்சு, எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது, எனக்கு எல்லாமே சரியா இருக்குது அப்படின்றதுக்காக மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க மறந்துடுறோமா? தேவன் என்ன குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன? நான் மற்றவங்களுக்காக அழணும், அழிகிற என்னுடைய ஜனத்திற்காக அழணும், எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்காக அழணும்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டு என்னுடைய வீடு போதும், என்னுடைய குடும்பம் போதும், என்னுடைய கணவர் போதும், என்னுடைய பிள்ளைகள் போதும், என் மனைவி போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் சுயநலம் வாழ்ந்தவர்களாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த நாட்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறவர்கள் வெகு சிலராக இருக்கிறாங்க. தேவனுடைய இருதயத்தை நாம் பிரதிபலிக்கும் போது எஸ்தர் ராஜா கிட்ட கொடுக்கப்பட்டது இல்லையா, ஆமானின் வீடு பிடுங்கி அவங்க கையில என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அந்த முத்திரை மோதிரமும் அவர்கள் கையில என்ன பண்ணது, கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் ஒரு அஷூரன்ஸே கொடுக்கிறாரு, ஒரு வாக்குறுதியே கொடுக்கிறாரு. என்னது, அந்த விழுந்து அழுது விண்ணப்பம் பண்ண அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். முத்திர மோதிரமே நான் என்ன பண்ணிருக்கேன் உங்க கையில நாங்க கொடுத்திருக்கிறேன், நீங்க என்னென்ன விருப்பப்படுறீங்களோ உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி அந்த முத்திரை அந்த மோதிரத்தெல்லாம் நீங்க முத்திரை போடுங்க. அந்த முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்றதுக்கு யாராலையும் என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறாங்க. நாமளும் தேவனுடைய இருதயத்தை புரிந்து அதை பிரதிபலிக்கிறவர்களாக மாறுவோமானால் அவர் கையில இருந்து நாம் முத்திர மோதிரங்களை நம்மள என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய முத்திர மோதிரங்களை நமக்கு கிடைக்கும் போது இயேசுவின் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அது நம்மளுக்கு என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். இது ஒரு பெரிய ஒரு என்னது, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட், இந்த பல வர்ணமான கிஃப்ட்ன்றது என்னது, அதிகாரம். முத்திர மோதம் என்ன பண்ணப்பட்டது, எஸ்தர் கையிலையும் முர்தகாயின் கையிலும் என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன பண்ணாங்க, பெரிய தீங்கு, யூத குலமே என்ன பண்ணிருக்கோம், அழிஞ்சு போயிருக்கும். யூத குலமே அழிஞ்சு போயிருந்ததுன்னா இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்திருப்பாரு இல்லையா? ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, தன்னுடைய வம்சத்திற்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும்படியாகவும் தன்னுடைய குலத்தை காக்கும்படியாகவும் என்ன பண்ணாங்க, எஸ்தர் ராஜாத்தி எழும்பி நின்னாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் அந்த இருதய சுத்தம் என்கிற காரியத்தை அவங்க பிரதிபலிச்சு காமிச்சாங்க இல்லையா? அவங்களுடைய இருதயம் சுத்தமா இருந்ததனால் மாத்திரமே தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய காரியங்கள் அவர்களுக்குள்ளாக பிரதிபலிக்கப்பட்டு பல வர்ணமாக மாறினாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கலர்ஃபுல்லா என்ன பண்ணப்பட்டாங்க, மாற்றப்பட்டாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப பெஸ்டா. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கும் போதே ஒரு பெயர், ஒரு புகழ், ஒரு பெண்ணை பற்றி ரொம்ப அதிகமா சொல்லப்படுகிறது எதுதான், பிரசித்தமாக எஸ்தர் தான் இல்லையா? இன்னைக்கும் நாம அவங்கள குறிச்சு என்ன பண்றோம், தியானிக்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு ஹிஸ்டரியில, வேர்ல்டு ஹிஸ்டரியில ரெக்கார்ட் பண்ணும்படியாக ஒரு கிருபை, சாதிக்கும்படியான ஒரு கிருபை யாருக்கு கிடைச்சது, எஸ்தர் ராஜாதிக்கு. ஒருவேளை இது செய்யாமல் போயிருந்தாங்கன்னா அவங்க அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இடம் பெற்றிருக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய இருதய சுத்திகரிப்பு நிமித்தம், இருதய சுத்தத்தின் நிமித்தம் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு பல வருணமாக மாறின ஒருத்தரை பார்க்க போனோம்னா ஆதியாகமம் 41வது அதிகாரம், ஆதியாகமம்
41 அதிகாரம் 39, 40, 41 படிக்கிறேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிடத்திலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டுட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆகினான். ஹல்லேலூயா. இங்கேயும் யோசேப்பினுடைய இருதயமே இப்படிதான் இருந்தது. யோசேப்பையும் அப்படிதான் ஒரு பெரிய பஞ்சத்துல இருந்து யாக்கோபின் வம்சத்தை பாதுகாப்பதற்காக என்ன பண்றாரு, 17 வயசுலயே அவர் என்ன பண்ணப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார். 17 வயசுல அவர் அடிமையாக விற்கப்பட்டது நிமித்தம் அவர் எகிப்துல போய் என்ன பண்ணப்பட்டாரு, அடிமையாக வாழ்ந்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, வாலிபத்திற்குரிய காரியங்கள் அவருக்கு இருந்திருக்கும் இல்லையா, வாலிபத்தின்குரிய அந்த அந்த என்னது அந்த சுயமான காரியங்கள், அந்த சந்தோஷமான காரியங்கள் எதையுமே அவர் என்ன பண்ணல, அனுபவிக்கல. நல்ல ட்ரெஸ் கிடையாது. அடிமைகள்னா எப்படி இருக்கணும், மேல் சட்டையை என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. நல்ல ஒரு ட்ரெஸ் கிடையாது, நல்ல உணவு கிடையாது. அவங்க சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய வயசுல அவர் என்ன பண்ணாரு, வாலிபத்தை முழுசும் என்ன பண்ணாரு, அடிமைதனத்துக்கு என்ன பண்ணப்பட்டாரு, ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் அந்த அடிமைதனத்திலும் அவர் எப்படிதான் விளங்கினாரு, சுத்த பொண்ணாக தான் என்ன பண்ணாரு, விளங்கினார். அவருடைய இருதயம் எப்படிதான் இருந்தது, சுத்தமா இருந்தது. போத்திபார் வீட்டுல என்ன பண்ணாங்க, ஒரு செல்ல பிள்ளையாக என்ன பண்றாரு, ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணப்பட்டாரு, போத்திபாரி வீட்டுல விடப்பட்டாரு. அங்கேயும் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையிலும் அவர் என்ன பண்ணல, தன்னுடைய இருதயத்தை அவர் என்ன பண்ணாரு, சுத்தமாக என்ன பண்ணாரு, பாதுகாத்து கொண்டார். அங்க போன உடனே அவருக்கு வந்த பிரச்சனை நிமித்தம் ஒரு வாலிபனா இருந்ததுனால ஒருவேளை அவர் என்ன பண்ணிருக்கலாம், பாவத்துல விழுந்திருக்கலாம். ஆனா தன்னுடைய இருதயத்தை அவர் சுத்தமாக சுத்திகரிப்பாக காத்து கொண்டது நிமித்தம் என்ன பண்ணப்பட்டாரு, சிறையில போடப்பட்டார். சிறையில போடப்பட்டு ரொம்ப நாள் அவர் என்ன பண்ணாரு, சிறையிலேயே அந்த பழியோட என்ன பண்ணாரு, இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தது. அந்த நாள் வந்த பிறகு எங்க கொண்டு வந்து நிற்கப்பட்டார், பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பின்பு அவருக்கு என்ன பண்ணப்பட்டது, அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு, ஞானி இந்த எங்கேயுமே இந்த எகிப்து முழுமைக்கும் நான் என்ன பண்றேன், எங்கேயுமே உங்களை போல ஒரு ஞானியை நான் பார்த்தது இல்ல, உன்னை இந்த எகிப்து முழுமைக்கும் நான் உன்னை என்ன பண்றேன், அதிகாரியா மாற்றேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த முத்திர மோதிரத்தை எடுத்து என்ன பண்றாரு, பார்வோன் யோசேப்பின் கையில போடுறாரு. ஹல்லேலூயா சொல்லுமா. இங்கேயும் அப்படிதான் தன்னுடைய சுத்திகரிப்ப, தன்னுடைய இருதயத்தின் சுத்தத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு, பாதுகாத்துட்டாரு. எல்லா சூழ்நிலைகளும் அவர் எப்படிதான் விளங்கினாரு, பரிசுத்தமா விளங்குன நிமித்தம் தான் அந்த தேவனுடைய இருதயத்தை அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, புரிஞ்சுக்க முடிஞ்சது. தேவனுடைய இருதயத்தின் பிரதிபலன் என்ன பண்ணப்பட்டது, பல வருடங்களாக மாறி என்ன பண்ணப்பட்டது, எகிப்து முழுமைக்குமே அவர் என்ன பண்ணப்பட்டாரு, அதிகாரியாக்கப்பட்டாரு. யாக்கோபின் வம்சம் யோசேப்பின் நிமித்தம் என்ன பண்ணப்பட்டது, அந்த காலகட்டங்கள் அந்த பஞ்ச காலத்துல பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுவோமா. அவ்வளவுதான், அவங்க முழு குடும்பத்துக்கும் யாக்கோபின் வம்சத்துக்கே அவர் என்ன பண்ணாரு, அந்த பஞ்ச நாட்களில, உணவு தட்டுப்பாடு வந்த நாட்களில் அவங்க போஷிக்கப்பட்டாங்க. யாருமே சாக முடியல. எல்லாருமே உயிரோடு பிழைப்பதற்கு யார் தான் காரணமா இருந்தாரு, யோசேப்பு தான் காரணமா இருந்தார். ஆனா அதற்காக அந்த யோசேப்பு கடந்து வந்த காரியங்கள் என்னது, பெரிய காரியம். அவர் நினைச்சிருக்கலாம், என்ன அவங்க அடிமைப்படுத்தினாங்க, என்னை விட்டு போட்டாங்களே, இவங்களை நான் பழி வாங்கணும்னு சொல்லி அவங்களை என்ன பண்ணிருக்கலாம், வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணல, அதை பண்ணல. தேவன் என்னை இதற்காக தான் அனுப்பி இருக்கிறான்னு அவங்க சகோதரர்கிட்ட சொல்லி இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ஒருவேளை இதற்காக தான் என்ன பண்ணிருக்கிறாரு, என்ன தேவன் வந்து என்ன அடிமையா உங்க நிமித்தம் என்ன அனுப்பி இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நானு அதிகாரியா நான் நிக்கிறேன், உங்களை போஷிப்பதற்காக. நீங்க எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள் தான், யாரும் எனக்கு என்ன கிடையாது, எதிரி கிடையாதுன்னு சொல்லுகிற ஒரு மனப்பக்குவம் யாருக்கு கிடைக்கும். எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் விடவே மாட்டேன். அவங்களை எப்படியாவது என்ன பண்ணணும்,
எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் ஒரு நாளும் அப்படி பண்ணாம என்ன பண்ணாரு, தன்னுடைய சகோதரர்களை அவங்கள சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணாரு, அவங்களுக்காக நின்னு தேவனுடைய இருதயத்தை அவர் என்ன பண்ணாரு, பிரதிபலிச்சாரு. தேவனுடைய இருதயத்தை அவர் பிரதிபலிச்சது நிமித்தம் அவர் என்ன பண்ணப்பட்டாரு, அவர் பெரிய அதிகாரியா தேவன் அவரை ஆசீர்வதித்து நிற்க வச்சாரு. எகிப்து முழுமைக்கும் அதிகாரியா மாறினார். எகிப்து முழுசுமே எப்படி பார்த்துச்சு அவரை, ஒரு பெரிய ஒரு மனிதராக பார்த்துச்சு. யாருமே உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம யாருமே என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற முத்திரம் மோதிரம் யோசேப்பு கிடைக்கப்பட்டது. அவருடைய காரியங்கள் பல வருணமாக மாறி போனது. ஹல்லேலூயா சொல்லுமா. தேவனுக்கு முன்பாக அவர் பல வருணமாக மாறி போனார். ஹல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கும் நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறது அதுதான். அவருடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்றுதான் யார் நினைக்கிறது, அவன் நினைக்கிறார். என்னுடைய இருதயத்தை ஏற்று நடந்துப்பாங்களா, என்னுடைய இருதயம் அவர்களை கொண்டு நான் வைத்திருக்கிற திட்டம் என்னன்னு சொல்லி என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றது போல அவங்க நடந்துப்பாங்களா, என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துற மாதிரி அவங்க நடந்துப்பாங்களா, எனக்கு எது பிரியம்னு சொல்லி நடந்துப்பாங்களா, இல்ல அவங்களுக்கு எது பிரியம், அவங்களுக்கு எது கரெக்டானதுன்னு சொல்லி அவங்க நடந்துப்பாங்களான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மளை தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நமக்கு சரியாக தோன்றுற காரியம் சரியே என்னது கிடையாது. தேவனுக்கு சரியாய் தோன்றுகிற காரியத்தை நாம செஞ்சா மட்டும்தான் அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், பல வருணமாக இருக்கும். நமக்கு சரியா தோன்றுகிற காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அது பல வருணமாக என்ன பண்ணாது, மாறவே மாறாது. இந்த எஸ்தர் ராஜாத்தையும் யோசேப்பும் பல காரியங்களை தாண்டி வந்தாங்க. யோசேப்பு நிறைய அடிமைத்தனத்துல தாண்டி வந்தாரு. அப்படி தாண்டி வந்தும், அவ்வளவு கஷ்டத்துல தாண்டி வந்தும், சோதனைகளுக்குள்ளாக தாண்டி வந்தும் அவர் எப்படிதான் விளங்கினாரு, ஒரு சுத்தமான ஒரு அந்த கல்லை போல அந்த சுத்தமாதான் என்ன பண்ணாரு, எல்லா சூழ்நிலையில என்ன பண்ணப்பட்டாரு, சுத்தமாதான் வழங்கினார். அதை விட்டு கொடுக்கவே இல்லை. தேவனுடைய இருதயத்தை நான் பிரதிபலிக்கணும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை 17-30 வயசுலதான் அவர் பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். நடுவில் இடைப்பட்ட இத்தனை வருஷத்துல அவர் என்ன பண்ணாரு, பாடுகள் தான். 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவருக்கு என்னதான் பாடுகள் தான். 30வது வயசுலதான் அவர் என்ன பண்ணப்பட்டாரு, பார்வோனுக்கு முன்பாக அவரு நிறுத்தப்பட்டார். அது வரைக்கும் அவர் பட்ட பாடுகள், அந்த பல வருணங்களாக அவர் மாறுறதுக்கு இடைப்பட்ட இத்தனை நாட்கள், இத்தனை வருஷங்கள் அவருக்கு என்ன பண்ணப்பட்டது, தேவைப்பட்டது. இடைப்பட்ட அந்த வருஷங்கள்லயும் அவர் எப்படிதான் இருந்தாரு, தன்னுடைய பரிசுத்தத்தை எப்படிதான் காத்து கொண்டாரு, பத்திரமா காத்து கொண்டாரு. தன்னுடைய பரிசுத்தத்தை சரியாக காத்து கொண்டது நிமித்தம், தன்னை சுற்றி உள்ள அந்த காரியத்தை தேவனுக்காக சரியாக காத்து கொண்டது நிமித்தம், அந்த அவர் நியமித்து வைத்த வயதுல அவர் பல வருணமாக என்ன பண்ணாரு, ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கும் நம்மளுக்கு கொடுத்ததான திட்டம் வைக்கப்பட்டிருந்து அது நாட்கள் ஆனாலும், நாட்கள் ஆகுதே, நாட்கள் சென்று கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருதயங்கள் வழுவி போகாதபடிக்கு நாம் அதே சிந்தையோடு, அதே அந்த தாக்கத்தோட, என் தேவனுக்காக நான் இதை செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியத்தோட, அதே காலகட்டங்கள்ல ஒரே பரிசுத்தத்தோட, ஒரே சிந்தையோட, ஒரே வைராக்கியத்தோட நாம கடந்து போய்கொண்டே இருப்போமானால் ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாள் வரும்போது அந்த உள்ள போன அந்த ஒயிட் லைட் எப்படி வெளியே வரும்போது பல வருணங்களா மாறிச்சோ, அப்படியாக நம்மளுக்கு உள்ள சென்ற அந்த சுத்தமான அந்த வைராக்கியமும் அந்த காரியங்களும் வெளியே வரும்போது எப்படி வரும், பல வருணங்களாக என்ன பண்ணப்படும், மாற்றப்படும். ஹல்லேலூயா சொல்லுவோமா. நம்ம கண்களை மூடி இந்த நாட்களில ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. கண்களை மூடி ஜெபிப்போமா. அதான் அந்த 2 காரியங்கள். நாம் அவருடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்றால் முதல்ல நாம செய்யப்பட வேண்டிய காரியம் என்ன, அந்த நம்மளுடைய இருதயத்தை என்னவா மாத்தணும், வெண்மையா மாத்தணும். இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் அந்த வெண்மையாய் தோன்றுகிற அந்த இருதயத்தை அப்படியே விட்டுடாம தினம் அதை என்ன பண்ணிக்கணும், அதை பாலிஷ் ஆக்கி, அதை பட்டை தீட்டப்பட்டு நல்ல ஜொலிக்கிற அந்த பிரிசமாக, அந்த வெள்ளை கல்லாக என்ன பண்ணிக்கணும், அதை மாத்தணும். இப்படி நாம செஞ்சு கொண்டிருக்கிற மாத்திரத்துலதான் அந்த ஒயிட் லைட், இயேசுவினுடைய அந்த இருதயத்தின் எண்ணங்கள் நம்மளுடைய இருதயத்துல ஊடுருவும் போது அதை நம்மளால உள்வாங்க
உள்வாங்க முடியும். அதை உள்வாங்கி அதை நம்ம வெளியே வரும்போது, அது வெளியே கொண்டு வரும்போது அது பல வருடங்களாக மாறி போகிறது. இதுதான் இருதயத்தின், இயேசுவின் இருதயத்தை பிரதிபலிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்றால் நாம் இந்த காரியங்களெல்லாம் செய்யும் போதுதான் பல வருடங்களாக நம்ம என்ன பண்ண முடியும், ஏசப்பாக்காக மாற முடியும். நாம் அந்த பல வருடங்களாக மாறும்போது அநேகருடைய கண்கள் நம்மளை என்ன பண்ணோம், பார்க்கும். பல வருடங்களை பார்க்கிற அளவுக்கு, நம்மை காண்கிற அளவுக்கு நமக்கு பெரிய அதிகாரங்கள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லுமா, கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறவர்களாக எங்க ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றுவீராக ஏசப்பா. அது எவ்வளவு பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. உங்களுடைய இருதயத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆவியானவரே, யோசேப்பை போலவும் எஸ்தரை போலவும் நீர் நினைக்கிற காரியங்களை நாங்கள் செய்து நிரூபித்து காண்பிக்க வேண்டும். ஒரு பிரிசம போல எங்களுடைய இருதயம் இருக்கணும். உங்களுடைய எண்ணங்களை உள்வாங்கி பல வருடங்களாக அதை நாங்க கொண்டு வரணும் ஏசப்பா. நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய இருதயத்தை நாங்க உள்வாங்கணும். உங்களுடைய இருதயத்தை நாங்கள் உள்வாங்கணும் இந்த வேலையில. அப்பா, நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. எங்களுடைய விருப்பம் கிடையாது, எங்க சுய விருப்பம் கிடையாது, எங்க சுய காரியங்கள் கிடையாது. உம்முடைய இருதயத்தை பிரதிபலிக்கும் போது அப்பா, எங்களுடைய வாழ்க்கை பல வருடமாக மாற போகிறதற்காக நன்றி ஆவியானவரே. அப்படியாக நீங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் மாற்ற போறீங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்க மாற்ற போறீங்க. அதற்காக நன்றி. சுயம் சாம்பலாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருத்தருக்குள்ளவும் சுயம் சாம்பலாக மாறட்டும். எங்கள் விருப்பம் கிடையாது, எங்கள் திட்டம் கிடையாது. உம்முடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டுமா ஆவியானவரே. அதை நீ செய்ய போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தை அநேகருடைய இருதயங்களை கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, யார் யார் தன்னுடைய அப்பா நீங்க வைத்திருக்கிற பாதையை விட்டு விலகி போகிற ஆண்டவரே ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரையும் நீங்க தொடுங்கப்பா. எந்த விதத்திலுமே சாப்பா இந்த தவறான காரியங்களை ஆண்டவரே யாரோ தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தங்களுடைய வாழ்க்கையிலும் செய்யாதபடிக்கு நீங்க பாதுகாத்து அப்பா. உங்களுடைய சித்தத்தை விட்டு யாரும் விலக கூடாது. உங்களுடைய திட்டத்திற்காக போராடுகிறத யாரும் நிறுத்திடக்கூடாது. அப்பா, உங்களுடைய சித்தத்திற்காக வைராக்கியமா நிற்கிறதுக்கு சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தர் மீது உங்களுடைய ரத்தத்தை தெளிங்க இந்த வேலையில. அந்த சோர்வெல்லாம் மாறட்டும். நான் நிச்சயம் ஒரு நாள் பல வருடமாக மாறுவேன். அந்த முத்திர மோதிரம் எனக்கு கொடுக்கப்படும் சொல்லி ஆவியானவரே உங்களுடைய பாதத்துல தொடர்ந்து ஓட அவர்களை நீ ஊக்கப்படுத்துவீராக இந்த வேலையில சப்பா. அதை நீ செய்ய போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஓடட்டும் உமக்காக வைராக்கியமாக. அப்பா, யோசேப்பு எத்தனை வருஷம் ஆவியானவரே, இந்த 13 வருஷம் அவர் காத்து கொண்டு இருந்தது போல அப்பா, அநேகர் யாரும் சோர்ந்து போகாமல் காத்து கொண்டு இருக்க நீர் கிருபை செய்வீராகப்பா. நீர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையை பிசாசானவன் இருதயத்தில் திருடிடாதபடிக்கு நீர் வேலி அடைப்பீராக. நீர் கூட இருங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.